எக்ஸாம்பிள் 1.21 இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் வருது இல்லையா, அப்போ ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4/3 ப்ளஸ் 3/2. இங்கே பாருங்கள் இது டிவிஷனில் இருக்குது இல்லையா, அப்போது இது இன்வர்ஸாக எழுதுனா இது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ அது அப்படியே எழுதலாம், -5/3 டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் இது இன்வர்ஸ் ஆகிடும், இந்த ஃப்ராக்ஷன் இன்வர்ஸ் ஆகிடும். 12/30 ப்ளஸ் இது அப்படியே எழுத வேண்டியதான், -12/9 இன்ட்டு -27/16. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 3 இது 4 4 4s 16, 3 4s 16, சரி 12. அப்புறம் இது 6 1 6 இது 2 6. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ண என்ன வரும், 3 × 2 8, 3 × 3 9, 3 × 2 6 ப்ளஸ் இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே உள்ள மைனஸ்ன்னு வச்சுக்கலாம். மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, -2/3 ப்ளஸ் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, 3 × 3 9, கீழே பேலன்ஸு 4. இது எவ்வளோ 2 வரும், 17/6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2/3 ப்ளஸ் 9/4. இப்போ டினாமினேட்டர்லாம் வேறு வேறையாக இருக்குது இல்லையா, அப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். 3 4 6 2 முதல்ல எடுக்கணும் இல்லையா, 3 2 3 2 எடுத்தால் 3 1 3 திரும்ப 3 எடுத்தால் 1 1 1 2 2s 4 4 3s 12. இப்போ 12 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும் ஒரு ஃப்ராக்ஷனையும். 12/12 இன்ட்டு 17/6 மைனஸ் 12/12 2/3 ப்ளஸ் 12/12 9/4. இதையும் கேன்சல் பண்ணோம். 3 4s 12, இது 1 4, இது 1 3s, இது 4 3s, இது 1 6, இது 2 6. டினாமினேட்டர்லாம் சேம் ஆகிடுச்சு இல்லையா, அப்போ டிவைடட் பை 12, 2 17s 34 -8 ப்ளஸ் 27. இப்போ என்ன பண்ணோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணணும் இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், இது முதல்ல மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 26 ப்ளஸ் 27/12 ஈக்குவல் டு 53/12. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.